அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா, கிரியேட்டிவிட்டினா ஓவியம் வரைதல், இல்லாட்டினா கதை எழுதுதல், கவிதை எழுதுதல், சிற்பம் வடித்தல், இதெல்லாம் தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒரு தப்பான அபிப்பிராயம். கிரியேட்டிவ் ஆக்ஷன்ல பண்றதுங்கிறது வேற, திங்கிங் அப்படிங்கிறது வேற. ஆனா எது ஒண்ணுத்துக்குமே நம்ம ஒரு செயல்கள் பண்ணுவதற்கு கூட முதல்ல கற்பனை செய்யணும். அந்த கற்பனையில நமக்கு எவ்வளவு தூரம் அதை செயலாக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பொருட்களாக எந்திரமாக வரக்கூடிய அந்த இன்னோவேஷன் அப்படின்னு சொல்றது. ஆனா இதையெல்லாம் தவிர்த்து நம்மளுக்கு அந்த கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது பலவிதமான யோசனைகள் பண்ணுவது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட்டிவ் திங்கிங். இப்ப ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, இதை நம்ம ரொம்ப இயல்பாக நம்ம ட்ரைனிங் பண்ணலாம். நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் அதை பல வடிவங்கள்ல கற்பனை பண்ணி பார்க்கலாம். பல அந்த அந்த மெட்டீரியல், இப்ப பிளாஸ்டிக்ல ஒரு கப் இருக்குன்னா அதை பல விதமான மெட்டீரியல்ஸ், பேப்பர்ல இருந்தா எப்படி இருக்கும், கிளாஸ்ல இருந்தா எப்படி இருக்கும், இத மாதிரிலாம் நம்ம ட்ரைனிங் பண்ணலாம். இத மாதிரிலாம் மனசை பல விதமான பொருட்கள் பல விதமான விதங்கள்ல நம்ம திங்க் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த லேட்ரல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ட்ரெய்னர் அண்ட் உளவியலாளர் எட்வர்ட் டி போனோ அப்படிங்கிறவர் ரொம்ப அழகா பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் இந்த உலகத்துல பிரபலமான ஒரு லேட்ரல் திங்கிங் ட்ரெய்னர். அதுல அவர் எப்படி நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணணும், இதற்கான அடிப்படை படிகள் என்ன அப்படிங்கறத பத்திலாம் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதுக்கு லேட்ரல் திங்கிங் அப்படின்னு சொல்லு. லேட்ரல்னா அப்படின்னா பல விதங்கள்ல விரிவுபடுத்தி திங்க் பண்ணுவது, சிந்தனை செய்வது அப்படிங்கிறது தான் லேட்ரல் திங்கிங். திங்கிங்லேயே பல விதமான திங்கிங் இருக்குங்க. இப்போ இந்த ஒவ்வொரு காரியத்துக்கு, ஒவ்வொரு செயல்களுக்கு ஒவ்வொரு விதமாக சிந்திக்க வேண்டும். இப்போ ஒரு சில வேலைகளுக்கு ஆழமாக லாஞ்சிடியூடினலா திங்க் பண்ணணும். சிலதுக்கு அந்த மாதிரி ஃபோக்கஸ்டா சிந்தனை பண்ணணும். ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டாக்கா அந்த முடிவிலே நம்ம தீர்மானமாக இருப்பதற்கு நம்ம அதை டீப்பா அதை பத்தியே நம்ம திங்க் பண்ணணும். நம்ம ஒரு எந்த முடிவுக்கு வர்றது அப்படின்னு தெரியாத பொழுது பலவிதமான சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற போது இந்த லேட்ரல் திங்கிங் அப்படிங்கிறது முக்கியம். இந்த குறிப்பாக ஒரு கிரைசிஸ்ல இருக்கும்போது, அதாவது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, இல்ல இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு நேரத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அப்ப இயல்பாகவே கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையே வராது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பல விதங்கள்ல யோசிச்சு யோசிச்சு எது செயலாக்க பண்ண முடியும்னு பண்ணி ரிஸ்க் எடுத்து அது அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி சிந்திக்க தெரியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாழ்க்கையில நம்ம ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இயல்பா யாருக்கு வேணா வரக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ திடீர்னு நல்லா இருந்த ஒரு கணவர் திடீர்னு ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுறாரு. அதுக்கப்புறம் பொருள் வினயமாறுது. அவர் குடிச்சிட்டு அவரோட நடத்தையினால பிள்ளைகளுக்கு கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், அவமானம், இந்த மாதிரி எல்லாம் வருது. இப்போ இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும்னா, ஒரு குடும்ப தலைவி, வேலைக்கே போகாதவ, அதிகம் படிக்காதவ, இந்த மாதிரி குடும்பங்கள்ல தான் முக்காவாசி இந்த ஆண் மகன்கள் இப்படி போறாங்கன்னு வச்சுங்க. ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல தான் பெரிய இலக்கா ஆகுறாங்க இந்த பழக்கத்துக்கு, அடிக்ஷனுக்கு, போதைக்கெல்லாம். சோ இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்துல அந்த கற்பனா சக்தி இல்லாத, அந்த கிரியேட்டிவிட்டி இல்லாத ஒரு பெண் என்ன பண்ணுவா, அவளுக்கு ஒரு மாற்று வழியே தெரியாது. அந்த ஒரு ஒரு உவமை எனக்கு ஞாபகம் வருது. தார்க்கு கொதிக்கும் தார்ல மாட்டிக்கொண்ட ஒரு நாய் போல அப்படின்னு நான் எங்கேயோ படிச்சேன். அதாவது அந்த நாயை தானாதான் அது வெளியில வந்தாகணும். யாரும் உள்ள இறங்கி காப்பாத்த வரமாட்டாங்க. ஏன்னா வந்தாங்கன்னா அவங்களும் மாட்டிக்குவாங்க, அதனால யாரும் வரமாட்டாங்க. சோ இது வருது அப்படிங்கிறதும் பிரயத்தனப்படணும், இல்லாட்டினா வர முடியாது. அது வர முடியுமா, வந்தானா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த மாதிரியான நிலைமை தான் சில பேருக்கு வாழ்க்கையில ஏற்படும். சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பல சாதனை பெண்கள்ல நான் சந்தித்து கொண்டே தான் இருக்கேன். அவங்க என்ன பண்றாங்க, துணிச்சலா சிந்திக்கிறாங்க. எனக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கு, நான் இதுல இருந்து எப்படி வெளியில வர முடியும், இதை தாண்டி எனக்கு வாழ்க்கை இருக்கு, என்னால கௌரவமாக நிற்க முடியும், என்னால சம்பாதிக்க முடியும்
அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களோட திறமைகள்ல அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கணும், இன்னைக்கு நம்ம காலில் நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எண்ணற்ற வேலைகள். அண்ட் இப்போ வந்து நம்ம திறமையாக உழைப்பதற்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவதற்கும் நம்ம வந்து தயாரா இருக்கணும். அதே நேரத்துல ஒரு அசர்ட்டிவ்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். அது மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த நேர்மை உண்மை மட்டும் இருந்ததுன்னா யாரும் நம்மளை ஏமாத்தவே முடியாது. நம்ம நிச்சயமாக முன்னுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இது இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா என்ன ஆப்ஷன்? அதையே நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது. இதெல்லாம் கூடவே வந்து அவரை மாத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க, அது நான் இல்லைன்னு சொல்லல. பட் மாத்தணும்னு முயற்சி பண்றதுனால அவர் மாற முடியாது. அவர் வந்து மாறணும்னு முடிவு எடுத்த அன்னைக்கு அவர் டக்குன்னு மாறிடுவார். ஸோ அதுக்கு அவர் மாறணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு வந்து சில கவுன்சிலிங் கொடுத்து அவரை வந்து அந்த விதமான ஒரு டெம்பரமெண்ட்க்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அங்கதான் வந்து அவரோட அந்த சில பேருக்கு வந்து நாள் பட குடிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா அது ஒரு வியாதியா மாறிடும். ஸோ அப்போ அது வியாதியா மாறும் பொழுது அவங்களுக்கு எத்தனை தான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் சரி, ஆலோசனை கொடுத்தாலும் சரி, அவங்களால அதுலேருந்து மீண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க உடம்புல வந்து அந்த ஒரு சில கெமிக்கல் மாறுதல், ரசாயன மாறுதல்லாம் ஏற்படும் பொழுது அதனால பல அவதிகளுக்கு உள்ளாவாங்க. அது அது அந்த போக போக என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆல்கஹால் சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய இன்பமே இருக்காது. இன்னும் கேட்க போனாக்கா சில பேர் சொல்லுவாங்க, இதை சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் இதை சாப்பிடாம என்னால இருந்தேன்னா நான் செத்தே போயிடுவேன் மாதிரி இருக்குன்னுவாங்க. அதுதான் அடிக்ஷன் ஸ்டேட். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் புரிந்துக்கணும். புரிந்துக்கிட்டாதான் இதுல இருந்து எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது. இது வெளியில கொண்டு வருவதற்கு இது வந்து நிச்சயமாக ஒரு சமூக வேலைங்க. இது ஒரு குடும்பத்தினர் இருக்கிற பலரும் சேர்ந்தாதான் இதனால முடியுமே தவிர தனிப்பட்ட ஒரு ஆளால இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து வெளியில வரவே முடியாது. ஸோ நாங்க எங்க அனுபவத்துல பல பேரை பார்த்திருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவாங்க, மருத்துவர் வந்து அதுக்கான டி அடிக்ஷன் எல்லாம் செஞ்சிருவாங்க, ஆலோசனையில நாங்க வந்து எல்லாம் செஞ்சிருவோம். அவர் நல்லா வந்து திருந்தி நல்லா வாழணுங்கிற முடிவோடே போவாரு ஹாஸ்பிட்டலை விட்டு. கொஞ்ச நாளைக்கு அப்படியே கூட இருப்பாரு. ஆனா என்ன ஆகும்னா அங்க போயிட்டு திருப்பி வந்து சின்ன சின்ன அவங்களோட மனசு வந்து எப்படின்னா ரொம்ப வல்னரபிளா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து காயப்பட்டுடுவாங்க. அதை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், தன்மானம்ன்றது ரொம்ப காயப்பட்டு இருக்கும். அவங்களோட மனசுல இருக்கக்கூட கான்ஃபிடன்ஸ்ன்றது 0 லெவல்ல இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்கள ரொம்ப அந்த குழந்தை மாதிரி பார்த்து ஊக்குவித்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து அவங்கள நிறைய பாராட்டி அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தி அப்படியெல்லாம் வந்து ஒரு குடும்ப நபர்கள் தான் செய்யணும். அந்த குடும்ப நபர்கள்கிட்ட தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், மற்றவங்க எல்லாம் அன்பு கொடுத்தா கூட அது அவங்களுக்கு வந்து ஓகே தானே தவிர அதனால அவங்களுக்கு இன்பம் கிடைக்காது. அவங்க எதிர்பார்க்கிற அன்பு வந்து அந்த சிக்னிஃபிகன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப நபர்களாக அங்கீகரிக்கப்படும் பொழுதுதான் அவங்களுக்குள்ள அந்த நானும் ஒரு முக்கியமான ஆள், இந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான ஆள், இந்த சமூகத்துக்கு ஒரு முக்கியமான ஆள், நான் வேண்டப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு நான் எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு என்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள உரைக்குதோ, அந்த ஒரு தன்மை அவங்களுக்கு தோணுதோ, அன்னைக்கு வந்து அவங்க வந்து ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு வந்துருவாங்க. அது அவங்களுக்கு காயப்படாம பார்த்துக்க வேண்டியது வந்து அது குடும்ப நபர்களுடைய பொறுப்பு தான். அதனால குடும்ப நபர்கள் அத்தனை பேருமே கவுன்சிலிங்க்கு வந்தாதான், அது வந்து ஒரு டீம் எஃபர்ட்டா இருந்தாதான் இந்த மாதிரி டி அடிக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா இது கூட வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட அந்த நான் சொன்ன அந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் வந்து இருக்கணும். அது இல்லைன்னா இந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் வந்து அவங்க எதிர்கொள்ள முடியாது. ஸோ அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கெலாமிட்டி, திடீர்னு தீராத நோய் வந்துடுது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா பலவிதமான பொருட்கள் நம்ம உட்கொள்ளும் அத்தனை பொருட்களுமே ரசாயனம்ங்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம வந்து எல்லாத்தையும் காசு கொடுத்து இதனால நமக்கு சத்து வருதுன்னு வாங்கி சாப்பிட்றோம். ஆனா பல நேரங்களில் படிக்கும்போது அதுவே நமக்கு விஷமோன்னு தோணக்கூடிய அளவுக்கு நமக்கு மனசுல வந்து பயம் ஏற்படுது. நேயர்களே, மேலும் பல தகவல்கள், இதை சார்ந்த பல தகவல்கள் நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி.